என்னடா பெரிய வாட்டர்மெலன் ஸ்டார், நாங்க அதுக்கு மேல பெரிய ஸ்டார். காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு மிக மிக அற்புதமான ஒரு நாள். அதற்காகத்தான் காலங்காத்தால ரெடியாகி நிக்கிறேன். என்ன அப்படியேண்டா, இன்றைக்கு நம்ம கோயில்ல தேர். மை உடன்பிறப்பு காலங்காத்தால 7 மணிக்கே ரெடியாகி போயிட்டாள். நானும் கிட்டத்தட்ட அந்த டைமுக்கே போயிட்டேன். எனக்கு என்னவோ இப்பதான் கொடியேறின மாதிரியே ஒரு ஃபீலிங். அதுக்குள்ள தேரே வந்துட்டு இன்னும் 2 டேஸ்ல திருவிழா முடிஞ்சிடும். நாள் போற போக்கு. ஓகே, இப்ப தேருக்கு வருவோம். நம்மட பத்திரகாளி அம்மாண்ட அழகை பாருங்கள். அந்த தேர்ல அப்படியே உலா வெரேக்க பக்தர்கள் எல்லாரும் அரோகராண்டு கத்த, அப்படியே மேல நாதஸ்வரம் வாசிக்க. ஆஹா, என்ன ஒரு காட்சி. இந்த வீடியோல பார்க்கவே செம்மையா இருக்குல்ல. இந்த அழகை கேப்சர் பண்ற வீடியோகிராஃபி இவங்க தான், ஜேகே ட்ரீம். பிறகுதான் பார்த்தா ஒரு ஜீவனை காணல. இவர் தான் அந்த ஜீவன். கோல் அடிச்ச ஆன்சர் இல்ல, ஒரு மாதிரி வந்து சேர்ந்துட்டான். அப்படியே போனா ஃப்ரூட்ஸ் கொடுத்துச்சினம். பரவாயில்லப்பா, இந்த சோடா அது இதுன்னு கொடுக்காம ஃப்ரூட்ஸ் குடிக்கணும். நானும் 2 வாயப்பயம் வாங்கினேன். வாயப்பயத்தை வாங்கி சாப்பிட்டு அப்படியே பொடி நடையா நடந்து போனோம். எங்க என்று கேட்டா வேட்டைக்கு. என்ன வேட்டை என்று கேட்டா கூல் ட்ரிங்க்ஸ் வேட்டை. ஃபர்ஸ்ட் ஜூஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு பிறகு சர்பத், மோர், அது இதுன்னு நிறைய. ஒன்று மட்டும் தெளிவா தெரியுது, இன்றைக்கு 2க்கு வேலை இருக்கு. அதன் பிறகு மெல்ல மெல்ல தேர் முன்னுக்கு வந்துச்சு. நண்பர் தேங்காய் உடைக்கிற அழகை பாருங்கள். ஆளுக்கு மிஸ் ஆயிட்டு மழுப்பி கொண்டு வார. அதன் பிறகு சாப்பிடறதுக்கு அவல் தந்துச்சினம். அவில வாங்கின கையோட நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் தான் வெளியில வந்த. தலைவனை ஓவர்டேக் பண்ணலாது. அப்படியே அவில சாப்பிட்டு நேரா அடுத்த கோயிலுக்கு வந்தோம். இந்த கோயிலுக்கு பேர் நாச்சிமார் கோயில். இங்கேயும் இன்றைக்கு தேர். போன கையோட ஏதோ மஞ்சளா குடுக்கினு வாங்கினான். ஆள் நினைச்சிச்சு லட்டண்டு, பட் அது புளி சாதம். ஒரே புளிப்பு. அங்கேயும் மோர் குடிச்சோம். இருக்கு இன்றைக்கு பின்னால சம்பவம் இருக்கு. பிறகு நம்ம ஃபாலோவர்ஸ் வந்தாங்க. அவங்க கூட பேசிட்டு வீடியோ எல்லாம் எடுத்துட்டு அப்படியே நேரா வீட்டை வந்து கோயில் சோற சாப்பிட்டு படுத்ததான் தெரியும். எழும்பி பார்த்தா 4 மணி. எழும்பி அடுத்த வேலைக்கு போயிட்டேன். என்ன வேலையண்டா, நம்ம டிஎஸ் ஆபீஸ்ல நேற்று ப்ரோக்ராம் சவுண்ட்ஸ் கொண்டு போனாங்க அல்லவா, அது ப்ரோக்ராம் முடிஞ்சது. சோ அந்த சவுண்ட்ஸ் ரிட்டர்ன் கொண்டு வர போனோம். அதை முடிச்சிட்டு வீட்டை வரவே கிட்டத்தட்ட 6 மணி ஆச்சு. அப்படியே வந்து நேரா குணால் ஏத்திட்டு சாப்பிட போயிட்டேன். சாப்பிட்டு வீட்டை வந்து மறுக்கையா. அப்புறம் என்ன, நாளைக்கு பார்ப்போம்.